ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 10 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ எல்லா மொனாக்கி சோலி முடிச்சிட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் சாகையை பார்த்துருவாரு. சாகையை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் முடிவுக்கு வந்துருவாரு. என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சவங்க கூடயும் என்ன பிடிச்சவங்க கூடயும் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். இதுதான் என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு எடுத்துட்டு வாழ ஆரம்பிக்க போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க. அங்க நம்ம சேர்மன் சவுலு தாங்க வந்துட்டு இருக்காரு. ஆமாங்க, நம்ம சேர்மன் சவுலு இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரு. அவர் தீவிரமா ஏதோ யோசிச்சுட்டு வருவார் பாருங்க. என் மனசு ஒரே வெறுமையா இருக்குது. நான் எதையோ இழந்த மாதிரி இருக்குது. நான் எதையும் மறந்துட்டேனா, ஏதோ என்னை விட்டு போன மாதிரி ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி நான் என்னத்தை இழந்தேன்? நான் வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணா இல்லையா? கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கதை மூடிட்டேனா? கதவை மூடிட்டேன். அப்புறம் நான் என்னத்தை மறந்தேன்? ஏதோ ஒண்ணு பெரிய விஷயத்த மறந்துட்டேன். ஆனா என்ன மறந்தான்னு தெரியல. லவ்வர் யாரையும் மறந்துட்டேனா? லவ்வர் எனக்கு கிடையாது, பிரேக்கப்பும் ஆகலையே. அப்படி இருக்கும்போது என் மனசு ஏன் ஒரு மாதிரி வெறுமையா இருக்குது? சம்திங் ராங். நான் அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம சேர்மன் சவுலு யோசிச்சுக்கிட்டே போவாரா. படியில ஏறி போயிட்டு இருப்பாரு. அங்க அவரோட அசிஸ்டன்ட் போலீஸ் நின்று இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் நம்ம சவுல பார்த்து, சார் வாங்க சார், என்ன சார் ரொம்ப பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க, இந்தாங்க ஒரு காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பானா. நம்ம சேர்மன் சவுலோ, டே ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படி நம்ம சேர்மன் சவுல் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நான் இப்ப என் வேலையை பாக்குறேன் அப்படி சேர்மன் சவுலும் அந்த அசிஸ்டன்டும் ரெண்டு பேர் நடந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்களா. அங்க 3 பேர் வரிசையா உட்காந்துட்டு பயத்துல நடுங்கிட்டு இருப்பானுங்க. ஒரு மாதிரி பேய பார்த்த மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவங்கள பார்த்துட்டு நம்ம சேர்மன் சவுலோ, டே யாரா அவனுங்க வரிசையா உட்காந்துட்டு இருக்கானுங்க, என்ன விஷயம் கேளு அப்படின்னு சொல்ல அவன் அசிஸ்டன்டோ, டே யாரா நீங்களா இங்கே எதிராக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த நடுசுலாம் பயந்துகிட்டே சொல்லுவா பாருங்க, அந்த மான்ஸ்டர் அது எல்லாமே சேடோ மான்ஸ்டர், சேடோக்குள்ள இருந்து வந்ததுங்க, திடீர்னு பேய் மாதிரி அது சொல்லுச்சு, நீ 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகலனா உன்னை போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்னு நான் சொல்லிச்சு. சார் சார் நான் தான் சார் எல்லா தப்பி பண்ணேன், நான் தான் சார் ரவுடி, நானும் ரவுடி தான் சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படி கத்திட்டு போனா. நம்ம சேர்மன் சவுலோ, என்னடா சொல்ற சேடோ மான்ஸ்டரா, என்னடா எதோ உழைட்டு இருக்க, சரி அப்படியே இருக்கட்டும், நான் இதை ரிப்போர்ட்ல என்னடா எழுதுறது, எஃப்ஐஆர்ல என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து சவுலோட சீனியர் ஆபீசர் துரை சிங்கம் நம்ம சவுல் கிட்ட ஒன்னு சொல்லுவார் பாருங்க, டேய் சவுலு நீ அதை அவன்கிட்ட விட்டுட்டு வாவே, நான் உன்கிட்ட மீட்டிங் ரூம்ல பேசணும் போம் போம் அப்படின்னு சொல்ல அவன் அசிஸ்டன்டோ, சார் நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு நம்ம சவுலோ, என்ன மீட்டிங் ரூமா, மீட்டிங் ரூமுக்கு எது கூப்பிடுறீங்க அப்படி யோசிச்சுட்டே போவாரு. அங்க மீட்டிங் ரூம்ல போயிட்டு என்ன சொல்றீங்க, அவங்க எல்லாம் வெளியே விடணுமா, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க துரை சிங்கமோ, ஏவே கத்துற அது அவங்களுக்கு கேட்டுற போகுது போம் போம் அப்படி சொல்லுவாரா. அதுக்கு நம்ம சவுலோ, சார் என்ன சார் சொல்றீங்க, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாம அவனுக்கு யார் என்ன விசாரிக்காம டக்குன்னு வெளியே விடுன்னு சொல்றீங்க, நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா சார் அப்படி நம்ம சவுல் கேட்க. அதுக்கு துரை சிங்கமோ ஜன்னலை திறந்து பார்த்துட்டே சொல்லுவார் பாருங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அவங்கள வெளியே விடு, அவங்க கூட நீங்களும் போங்க, 24 மணி நேரம் என்ன நடக்குது பாருங்கவே, அவங்க மான்ஸ்டர் எதுவும் வருதா இல்ல வேற எதுவும் பொய் சொல்லிருக்காங்களா கண்டுபிடிங்கவே போம் போம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம சவுலோ, சார் என்ன சார் சொல்றீங்க, அவங்கள நேத்து போட்ட மப்பு இன்னும் தெரியாம ஏதோ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கானுங்க, நீங்களும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க மான்ஸ்டர் கீன்ஸ்டர்னு, அதெல்லாம் அவங்க போட்ட மப்பா இருக்கும் சார், ஏதோ பைத்திய மாதிரி உளறாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படி நம்ம சவுல் சொல்ல. அதுக்கு அங்க இருக்க இன்னொரு போலீஸோ, சார் நாங்க எல்லா செக்கப்பும் பண்ணிட்டோம் சார், அவனுக்கு எந்த மப்புலையுமே இல்ல, அவனுக்கு எல்லாம் தெளிவாதான் பேசுறானுங்க, நாங்க ஃபுல் மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணியாச்சு சார் அப்படி சொல்ல. நம்ம சவுலோ, அப்படியா, அப்படின்னா எதுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமனு வந்து அதே கதையை சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், என்ன உள்ள போடுங்க சார், என்ன காப்பாத்துங்க சார், மாஸ்டர்லாம் வந்து என்ன வரட்டுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குது இங்க வேற எதுவும் நடக்குதா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, காலையில இருந்தே எனக்கும் ஒரு மாதிரியாவே இருக்குது, ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்குது, இங்க வேற ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அவனுங்க ஏன் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறானுங்க, அவனுங்க சொல்றதை கேட்டா உண்மை மாதிரியும் இல்ல, ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்றாங்களே, எப்படி ஒரே விஷயத்த எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம துரை சிங்கம் சொல்லுவார் பாருங்க, என்னவே பேசிட்டு இருக்க, சென்னைக்கு திண்டுக்கலுக்கும் நடுவுல கொரியாக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் தெரியுமாவே, ஒழுங்கா நான் சொல்றதை செய்யுவே அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம சவுலோ, சார் புரியுது சார், இருந்தாலும் அவனுக்கு சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சுனா அப்படின்னு கேட்க. அதுக்கு துரை சிங்கமும் அந்த போலீஸ்காரனும் சிரிப்பானுங்க, என்னவே பேசுற, இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டா இருக்கிற, உனக்குலாம் நான் பேய் மேல நம்பிக்கை இருக்காவே, என்னவே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பக்கத்துல இருக்க போலீஸும் சொல்லுவான், என்ன சார் நான் உங்களை ரொம்ப சீரியஸான போலீஸ் நினைச்சேன், நீங்க என்னன்னா இந்த மாதிரி எமோஷனல் டைப்பா இருக்கீங்க, இதெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்களா, இப்பதான் நம்பாத மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து துரை சிங்கம் நம்ம சவுல் தோள்பட்டையில கை வச்சுட்டு பேசுவார் பாருங்க, நீ ஒண்ணு கவலைப்படாதவே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, இப்ப சொல்லுவே, தூத்துக்குடி ட்ரெயின்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு 1000 பேரை நான் இறக்கி காட்டவா, ஒரு போலீஸுக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ் வருவே, இதெல்லாம் பார்த்து தாய்ங்க நிக்க கூடாது, தைரியமா போய் என்ன நடக்குதுன்னு பாருவே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படாதவே, ஒரு போலீஸ்காரனா நெஞ்ச தில்லா இருக்கணுவே, அவங்களை கூட்டிட்டு வெளியே போவே, 24 மணி நேரம் அவனுக்கு கண்காணிவே,
மாஸ்டர் ஏதாவது வருதா இல்லையா நல்லா பார்த்து வை. அது வரலன்னா நம்மளுக்கு நல்லதானவே. நீ எதுக்கும் பயப்படாதவே. இங்க இருக்கவனா என் அங்காளி பங்காளிவே. போம் இப்ப சொல்லுங்கவே சவுளு, இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லையா? உங்க கூட நான் இந்த போலீஸ் ஆபீசரை அனுப்புறேன், என்னவே சொல்றீங்க அப்படின்னு கேட்க நம்ம சவுளோ சார் ஓகே சார் நான் அந்த கேஸை எடுத்துக்கிறேன், என்ன நடக்குது நான் விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல ஒரு குட்டன் மாதிரி காட்டுவாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த சரண்டரான அக்யூஸ்ட விலங்கு மட்டும் அங்க கூட்டு வந்திருப்பானுங்க. அவனும் ஐயா சாமி என்ன ஐயா நான் உயிர் பயத்துல தானையா உங்ககிட்ட வந்தேன், நீங்க என்னையா இப்படி கூட்டு வந்து கொல்ல பாக்குறீங்க, நான் செத்துருவையா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கய்யா விடுங்கய்யா அப்படி கத்திட்டு இருப்பானா. அதுக்கு அங்க இருக்க போலீஸோ டேய் ஏன்டா கத்திட்டு இருக்கே, அதான் நாங்க வந்திருக்கோம்ல என்ன நடக்குன்னு பார்க்க தான் வந்திருக்கோம், சும்மா கத்திட்டு இருக்காத என்ன நடக்கு செக் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல அந்த அக்யூஸ்ட் அதுக்கு சொல்லுவான் பாருங்க, ஏ என்னையா சொல்ற நான் செத்துருவேன் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன விளக்கண மாதிரி பேசிட்டு இருக்க, லூசாயா நீ, நான் செத்துருவையா என்ன விடுங்கய்யா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த போலீஸோ வளராதரா லூசு மாதிரி உளறிட்டு இருக்கிற, அதுக்கு தானே நான் அவனை பாதுகாப்புக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ்கிட்ட டே 24 மணி நேரத்துல இன்னும் எவ்வளவு டைம்டா இருக்கு அப்படின்னு சொல்ல சார் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நான் வாட்சை பார்த்து சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன இந்த இடம் கொஞ்சம் கோல்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அடுத்து நம்ம சவுல் சொல்லுவாரு என்ன இந்த இடம் குளிராறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா, இந்த காத்த ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இந்த மாதிரி காத்த நான் ஃபீல் பண்ணதே இல்லையே அப்படின்னு நம்ம சவுல் யோசிச்சுட்டே இருப்பாரு. அடுத்து அந்த போலீஸ் ஆபீசரோ சார் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு இன்னொரு போலீஸ் ஆபீசர் சொல்லுவான் அப்படியா அப்படின்னு சொல்ல அந்த அக்யூஸ்ட காட்டுவாங்க. அவன் மரண பயத்துல இருப்பான், ஒன்னும் நடக்கலையா என்ன நடக்குதுங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கனா தப்பிச்சிட்டானா அப்படின்னு கதைட்டு இருப்பானா. அங்க இருக்க போலீஸ்காரனும் டேய் நீ உண்மைதான் சொல்றியா, எதுவும் மப்பு கிப்பு போட்டு வளர்னியா, என்ன நடக்குதுன்னு உண்மையா சொல்றா, எவ்வளவு நேரம் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு கதறிட்டு இருக்க போற, என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேட்க அவன் பயந்துட்டு சார் இல்ல சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன், அதை நான் பார்த்தேன் சார், நான் அதை பார்த்த போது பயத்திலே உச்சா போயிட்டேன் சார், அது அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு சார், நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன் அப்படின்னு கதறிட்டு இருப்பானா. அப்ப நம்ம சவுலுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும், அப்படி பாப்பாரு பாருங்க கீழே ஏதோ சேடோ மாதிரி இருக்கும் அந்த அக்யூஸ்ட் கீழே. நம்ம சவுலோ டேய் தள்ளி போடா அப்படி கத்துவாரா, அடியில இருந்து சேடோ அப்படி வரும் பாருங்க, வந்த ஸ்பீட்ல அந்த 2 போலீஸ் ஆபீசரையும் தூக்கி வீசிரும், அவனுங்க அப்படி பறந்து போய் சட்டர்ல அடிச்சு கீழே மயங்கி விழுந்துருவானுங்க. இங்க இருக்க அக்யூஸ்டோ ஐயோ மாட்டிக்கிட்டனே இவனுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டாங்கடா அப்படி பார்த்துட்டு இருப்பான். அவன் கண்ணுல அப்படி சேடோ தெரியற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. அடுத்து பார்த்தா வெறும் மாதிரியே 3 ஆன்டி சேடோ வந்து நிக்கும் பாருங்க பயங்கரமா. அவன் கீழே உட்காந்துட்டு கதறிட்டு இருப்பான் அந்த அக்யூஸ்ட். நம்ம சவுல அங்க நின்று பாருங்க, பார்த்து மிரண்டுருவாரு, என்னடா அது மான்ஸ்டரா, என் கண்ணால என்னையே நம்ப முடியலையே, இங்க 3 இருக்குதுடா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த அக்யூஸ்டோ அப்படி கத்துவான் பாருங்க. 3 ஆன்டி சேடோவும் பறந்து போய் அவனை அடிக்கும் பாருங்க, கை தனியா கால் தனியா எல்லாம் ரத்தமா சத்தறி பறந்து போய் பார்த்தா ஆன்டி சேடோ மூஞ்சு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கும். அதை பார்த்துட்டு சவுலு மிரண்டுவாரு, போச்சு அடுத்தவனுங்க என்கிட்ட தான் வரப்போறானுங்க என்ன நடக்க போகுதோ அப்படி மிரண்டுட்டு இருப்பாரு. பார்த்தா அங்க பெரும் நினைக்கிறேங்க கையை காட்டுவான், அப்படி அந்த உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கும். அப்படி பெரும் மூஞ்சுக்கு க்ளோஸ் அப்பாங்க பாருங்க. அவன் அப்படி நம்ம சவுல பார்த்து சிரிப்பானா, சவுலோ மிரண்டுவாரு, இது சிரிக்குதா, இது எப்படி என்ன பார்த்து சிரிக்குது, இல்ல இது என்னால நம்ப முடியலையே, அது என்ன பார்க்கும்போது ஏதோ தெரிஞ்சவங்களை பாக்குற மாதிரியே இருக்குது, அது என்ன பார்க்கும்போது ரொம்ப கோபமாவே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது என்ன மட்டும் எப்படி சும்மா விட்டுட்டு போச்சு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், எப்படி நான் ரிப்போர்ட்டை கொடுக்க போறேன் அப்படி சொல்ல அங்க பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும், அவனோட உடம்பே இருக்காது. அந்த 2 போலீஸ் ஆபீசரும் மயங்கி கிடப்பானுங்க, அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம துரசிங்கம் செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு, டென்ஷன் ஆயிட்டு கத்துவாரு பாருங்க. அந்த கட்டு போட்டு வந்து நிப்பாங்க பாருங்க மயங்கி வந்தவங்க, அவங்களை பிடிச்சி கத்துவாரு பாருங்க, என்னவே வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்க, ஒரு சின்ன வேலையை கூட உங்களால பார்க்க முடியலவே, ஒரே ஒரு அக்யூஸ்ட் கூட உங்களால பாத்துக்க முடியல, என்னவே வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல நம்ம சவுல் நிப்பாரா. சவுல பார்த்து சிரிக்கிற வெக்கமா இல்ல அப்படின்னு நம்ம சவுல பார்த்து திட்டிட்டு இருப்பான். அடுத்து துரசிங்கம் நம்ம சவுலு கிட்ட கேட்பாரு, ஏவே நீ ஏதோ ஆம்புலன்ஸுக்கு அங்க கூப்பிடல, அங்க ஏதோ ஆம்புலன்ஸ் வந்து தொலைல அப்படின்னு கேட்க, சார் இல்ல சார் ஆம்புலன்ஸுக்கு நான் எதுவும் கூப்பிடல அப்படி சொல்லுவாரா. நம்ம துரசிங்கமோ சரிவே இது எதுவுமே நடக்கல, அவனை நீங்க கூட்டும் போல, அவன் சாகவும் இல்ல, சரியாவே நீங்க உங்க வேலையை பார்த்து போங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டா ஒரு கேங்க பிடிக்க போனோம், அவங்க எங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க புரியுதாவே அப்படின்னு சொல்ல அவங்களும் சார் புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அடுத்த சீன்ல நம்ம சவுலோ கம்ப்யூட்டர்ல ஏதோ மும்முரமா பாத்துட்டே யோசிப்பாப்ல, இங்க வேற ஏதோ நடக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாரா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் என்ன சார் பண்றீங்க, நம்ம துரசிங்க தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லடா அவர் சொல்லல, நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாக்குறேன் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி நம்ம சவுல் சொல்ல அதுக்கு அந்த அசிஸ்டன்டோ ஓ சரிங்க சார் அதானே எரிமலை எப்படி பொறுக்கும் அந்த மாதிரி தானே சார், சரிங்க
சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் உத்து பார்த்துட்டு சொல்லுவான் பாருங்க, சார் என்ன சார் இதெல்லாம், இவ்வளோ கிரிமினல்ஸ் எல்லாருமே ஒரு ஷேடோ மாஸ்டர் வந்து எங்களை பயன்படுத்திச்சு, ப்ளீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க சரண்டர் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே அந்த பிப்ரவரி கடைசி மார்ச் ஸ்டார்டிங்ல நடக்கிற மாதிரி இருக்க சார் அப்படி நம்ம சவுலு கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம சவுலோ, ஆமாண்டா இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது, உனக்கு ஏதாவது ஐடியா வருதா அப்படின்னு நம்ம சவுல் கேட்க, அந்த அசிஸ்டன்டோ, சார் நான் பிப்ரவரியில என் ஆளுக்கு ரோஸ் கொடுத்தேன், அவ என்ன செருப்பு கழட்டி அடிச்சா, வேற என்ன நடந்தது, பிப்ரவரியில வேற எதுவும் நடக்காது சார், அதான நடக்கும் அப்படின்னு சொல்ல, டேய் வேற ஏதாவது சொல்லுடா அப்படின்னு நம்ம சவுல் சொல்லுவாரா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் யோசிச்சே சொல்லுவான் பாருங்க, சார் அது ஸ்கூல் ஆரம்பிக்கிற சீசனு, எங்க பார்த்தாலும் ஒரே ஸ்கூல் பசங்க கசகச நிப்பானுங்க, வேற எதுவும் இருக்காத சார் அப்படின்னு சொல்ல, நம்ம சவுல யோசிச்சிட்டே இருப்பாரு. ஓ அப்படியா, அப்படின்னா இந்த விஷயத்த நான் கண்டிப்பா மைண்ட்ல எடுத்துக்கிட்டே ஆகணும், இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க ஸ்கூலை காட்டுவாங்க, எல்லாம் பசங்க போயிட்டு இருப்பானுங்க, அப்படியே காலுக்கு போக்கஸ் வைக்கிறாங்க பாருங்க, அப்படியே நம்ம ஹீரோக்கு பேக்ல ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க பாருங்க, நம்ம ஹீரோ பேக்க மாட்டிட்டு சும்மா கெத்தா நின்னுட்டு இருப்பாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஸ்கூல் பிரின்சிபல் பிடி வாத்தியாரை கூட்டு வச்சு பேசிட்டு இருப்பாரு. அப்ப பிரின்சிபல் சொல்லுவார் பாருங்க, கவனமா கேளு, நம்ம ஸ்கூலுக்கு சேட்டை புடிச்ச பையன் ஒருத்தன் வரானா, அவனோட டீட்டெயில் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா. அந்த பிடி வாத்தியாரோ அந்த டீட்டெயில் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டீட்டெயில் பார்த்துட்டு இருப்பாரு, அதுல போட்டிருக்கும், ஆஹா அவங்க அப்பா ஒரு ஃபயர் ஃபைட்டரு, அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவன் நல்லா தானையா படிச்சிருக்கான், ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்ல, அந்த பிரின்சிபலோ, ஏய் ஐ நோ, நீ இந்த விளக்கெண்ணெல்லாம் எனக்கு சொல்லாத, கடைசியில என்ன போட்டிருக்கு அதை மட்டும் படி, மத்ததெல்லாம் ஐ நோ அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல, நம்ம பிடி வாத்தியார் படிப்பாரு, அதுல போட்டிருக்கும், அடாடா என்னடா அது, அவன் 2 வருஷம் திடீர்னு காணாம போயிட்டு இப்போ வந்திருக்கானா, ரொம்ப சந்தேகமால ஐயா இருக்கு, அந்த 2 வருஷம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பிடி வாத்தியார் ஷாக்காக. அதுக்கு பிரின்சிபல் சொல்லுவார் பாருங்க, ஐ நோ, அதுக்காக தான் நான் உனக்கு அந்த டீட்டெயிலே காட்டினேன், உன்னால அந்த ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு பிரின்சிபல் கேட்க, அதுக்கு அந்த பிடி வாத்தியார் சொல்ல பாருங்க, சார் என்ன சார் நினைச்சீங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சார், ஸ்னேக் பாபு, என்கிட்ட எல்லாம் ஆட்டம் காட்ட முடியாது சார், நான் சூனா பானா, அந்த பையனை நான் ஜூஸ் புழிஞ்சிடறேன் சார், என்கிட்ட விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பிடி வாத்தியார் டெரரா சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து இங்க கிரவுண்ட்ல காட்டுறாங்க, பசங்க எல்லாம் அசம்பிள் ஆயிருக்காங்க பிரேயருக்காக, அங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்க, அங்க டக்குன்னு அந்த பிடி வாத்தியார் வந்து பெரம்ப வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான் பாருங்க, டேய் அமைதியா இருங்கடா, யாருடா பேசுறது, நான் பிடி வாத்தியார்ரா, என்கிட்ட சிக்கினீங்கன்னா சிக்கன்னு மாட்டீங்கன்னா மட்டனுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்துருவோம் அந்த பிடி வாத்தியாரு, பார்த்துட்டு வருவான் பாருங்க, ஏய் நீ தானடா அது, என்கிட்ட சிக்கினடா, நீ என்ன பெரிய ஆளா, உன்னை அடிச்சு நாய்க்குட்டி மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேட்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா. அப்ப கையை பார்த்தா நம்ம ஹீரோ கிளவுஸ் போட்டிருப்பான், அதை பார்த்துட்டு, ஓ நீ கிளவுஸ் வேற போட்டிருக்கியா, அதெல்லாம் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் கோட்லயே கிடையாதுடா, ரூல்ஸ் வேற மீறியா நீ, இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, ஏய் நீ தான்டா, என்னடா ட்ரெஸ் இதெல்லாம், இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டு வர, கையில எல்லாம் கிளவுஸ போட்டு வர, அதெல்லாம் இங்க போடக்கூடாதுடா, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி கத்திட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அப்படியே ஓர கண்ணால திரும்பி பார்ப்பான், அப்படி மிரண்டு போயிருவான். என்னடான்னு பார்த்தா அவன் கண்ணுக்கு நம்ம ஹீரோவோட சேட பவர் பயங்கரமா தெரியுதுங்க. பார்த்துட்டு மிரண்டுருவான். நம்ம ஹீரோ ஆறா அப்படி பயங்கரமா வருமா, அதை பார்த்து பயந்து போன அந்த பிடி வாத்தியாரு, ஏ வாடா வாடா நீ என் ஏரியாக்கு வாடா, தைரியம் தான் என் ஏரியாக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிருவான். அந்த பக்கம் ஓடி போய் நின்னுட்டு யோசிப்பான் பாருங்க, நான் என்னத்தடா பார்த்தேன், ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு பயந்துட்டு இருப்பான் பாருங்க, மூஞ்செல்லாம் வேத்துரும் அவனுக்கு. அடுத்து பெல்லியன் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் பாருங்க, அரசே அந்த மனுஷனால நம்மளை பார்க்க முடியுது அப்படி சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ, ஆமா ஆமா நான் பார்த்தேன், அவனால நம்மளை பார்க்க முடியுது இல்லையா, இந்த உலகத்துல என்னோட சக்தி இருக்கிறனால கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வு எல்லாம் நடக்குது, அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா காத்து இருந்து பார்க்கலாம் அப்படி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட யோங்குன்னு ஒரு பையன் வந்துட்டு, ஏ ஜின்வு நீ அது, நீ எங்க இங்க இருக்க, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சமே ஞாபகம் இருக்கா, எப்படிடா இருக்க அப்படி பேசிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து அவன் பின்னாடி ஒரு 4 தடிமாடு மாதிரி பசங்க வந்து அவனை தள்ளி விடுவானுங்க, டேய் அந்த பக்கம் போடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு 4 பேர் வந்து நம்ம ஹீரோவை சுத்து போட்டு நின்று இருப்பானுங்க பாருங்க. அப்ப அங்க இருக்க மொட்டை நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா,
என்ன கையில கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படி சொல்லுவானா. அடுத்து அந்த செம்பட்ட மண்டை, டேய் என்னடா அது இல்லாம நீ ஒத்த கையில கிளவுஸ் போட்டிருக்க, பைத்தியமாடா நீ, அந்த கையில எதுவும் டேட்டோ கிட்ட குத்தி வச்சிருக்கியா, உன் லவர் நேம் எதுவும் போட்டு வச்சிருக்கியாடா அப்படின்னு திமிரா கேட்பானா. அப்புறம் இந்த ஆரஞ்சு மண்டை பல்ல காட்டிட்டே பேசுவான், டேய் ஷாம்பு மவனே கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுடா அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், ஓ இவங்கெல்லாம் என்ன ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் அங்க இருக்க ஒருத்தன், டேய் ஒழுங்கா உன்னோட கிளவுஸ கலட்டு, உனக்கு அவ்வளவுதான் வார்னிங் அப்படி மிரட்டிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அசால்ட்டா இருப்பான், எதையும் கண்டுக்க மாட்டான். அப்புறம் அந்த மொட்டையோ, டேய் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, உன் காது என்ன செவுடா, ஒழுங்கா அந்த கிளவுஸ கலட்டு, நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டோம், அப்புறம் இங்க நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க பொறுப்பு கிடையாது புரியுதா அப்படி அந்த மொட்டை சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த செம்பட்ட மண்டை, டேய் சொல்றாங்கல்ல ஒழுங்கா சொல்றத செய்டா, அப்படி என்னடா ஒளிச்சு வச்சிருக்க உன் கையுக்குள்ள, பொக்கிஷமா இருக்கு, பெரிய இவனாடா நீ, ஒன்னு வச்சன்னா கொலை கொலன்னு இருக்க, அடிச்சு குழப்பிடுவேன், அப்படி வாரி துண்ணுட்டு போயிருவேன் புரியுதா, ஒழுங்கா சொல்றத செய்டா அப்படி மிரட்டிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு பெருவுக்கு நம்மள மாதிரியே செம்ம டென்ஷன் ஆயிரும். அவன் அப்படி டென்ஷனா வெளியே வருவான் பாருங்க. வாத்தியாரே நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க வாத்தியாரே, அவனுக்கு எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுறேன் சொல்லுங்க வாத்தியாரே அப்படி டென்ஷனா வருவானா. நம்ம ஹீரோவோ, டேய் சும்மா இருறா அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு அந்த பெருவோ, என்ன வாத்தியாரே ஏன் வாத்தியாரே அப்படி சொல்றீங்க, டேய் சும்மா இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருவை விரட்டி விட்டுருவாரு. அடுத்து நம்ம ஹீரோ, என்னடா இப்ப கிளவுஸ் தானே கழட்டணும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கிளவுஸ கழட்டுவாரா. அவனுக்கு என்னடா இது அப்படி பாத்துட்டு இருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட கை அப்படி நெருப்புல எரிஞ்சு ஒரே தீக்காயமா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி மைண்ட்ல சொல்லுவான் பாருங்க, இது அந்த டிராகன் மோனார்க்கு ஆண்டர்ஸ்னால வந்தது, எரிச்சு விட்டாங்க கைய பைத்தியக்காரன் அப்படி நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பசங்களை பார்த்து சொல்லுவான் பாருங்க, டே என்னடா ஏதோ அதிசயத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க, இப்பதான் தீக்காயத்தை முத பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவனுங்களோ என்னடா இது இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, கைய மூடுறாடே, அதை கிளவுஸ் போடுறா, நாங்க ஏதோ சும்மா சொன்னா உடனே எடுத்து காட்டிடுவியா, இதை வேற காமிச்சிட்டு இருக்கான், அதை மூடுறா, இது கனவுல வேற வரும், என்ன இலவோ இதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்களா. அடுத்து நம்ம ஹீரோ பின்னாடி வெறும் டென்ஷனா போகிறதுக்கு அப்படி கிளம்புவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ, டேய் எங்கேயும் போகாத, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், பேசாம இரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கணும், இதெல்லாம் சின்ன விஷயம் தான், இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அவனுங்கெல்லாம் சின்ன பசங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஓர கண்ணால பாப்பான் பாருங்க. அவனுக்கு எல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போக பாப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ரூலர் ஸ்கேண்ட் மாதிரி ஒண்ணு போட்டு தூக்கி வீசுவான் பாருங்க. அவங்க எல்லாத்தையுமே எல்லாம் புதக்கடின்னு போய் விழுவாருங்க. விழுந்தவங்க எல்லாம், என்னடா நடக்குதுங்க, நம்ம ஏன்டா இப்படி வந்து விழுந்தோம், என்ன நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேன்னு பாத்துட்டு இருப்பானா. அங்க பெருவோ, வாத்தியாரே என்ன வாத்தியாரே, நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல, நீங்களே எல்லாம் பண்ணிட்டீங்க, டேய் இதெல்லாம் சும்மா பண்ணுடா, நீ பண்ணா ரொம்ப சீரியஸா பண்ணிடுவேன், அதான் நான் பண்ணேன் அப்படி நம்ம ஹீரோ அசால்ட்டா புக் படிச்சுட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு யோங்கும் பேசிக்கிட்டே நடந்து போவாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு யோங்கு கேட்பான் பாருங்க, ஏ மச்சான் ஜின்வு, நீ வேற லெவல மாறிட்டடா, கடந்த 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றமா, என்னடா பண்ண அப்படின்னு கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நான் நிறைய ட்ரைனிங் எடுத்தேன்டா, அதனாலதான் இப்படி அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ, சூப்பர்ரா, அப்படின்னா நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ல போய் சேர்ந்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோ, ஓ சேர்ந்துக்கலாமே, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தானே, லெமன் இந்த ஸ்பூன், மியூசிக்கல் சேர், இதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டோ, என்னடா இது, நான் என்னடா சொல்றேன் நீ என்னடா சொல்ற அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிரவுண்டுக்கு போய் அந்த ரன்னிங் ரேஸ் டீமோட கேப்டன் போயிட்டு, நான் உங்க டீம்ல சேர்ந்துக்கணும் அப்படி போய் நிப்பாங்களா. அந்த ரன்னிங் ரேஸ் டீம் கேப்டனும், டேய் என்னடா சொல்றீங்க, எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கணுமா, இந்த மாதிரிலாம் எவனும் கேட்டது இல்லையே, நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்துக்கணுமாடா அப்படி கேட்பானா. நம்ம ஹீரோவோ, இல்ல நான் மட்டும்தான் அப்படி சொல்லுவானா. அப்படின்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க சொல்லுவான் பாருங்க, என்னடா இது நம்ம டீம்ல சேர்ந்துக்கணும்னு ஆட்கள் வந்திருக்கானுங்களா, இது பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், என்ன தைரியம் இவங்களுக்கு அப்படின்னு பாத்துட்டு இருப்பான்ல. அடுத்து அந்த ரன்னிங் டீம் கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான், நீ அந்த ஸ்டூடெண்ட் அத்லெட் லிஸ்ட்ல இருக்கியா அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோவோ, இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்பான், உனக்கு இதுக்கு முன்னாடி ரன்னிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பானா. நம்ம ஹீரோ அதுக்கும் இல்ல அப்படி சொல்லுவானா. அதை கேட்டுட்டு அங்க உள்ள டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோட்ட கேட்பான் பாருங்க, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்க டீம்ல இருக்க எல்லாருமே வெல் ட்ரெயினான ஆளுங்க, நீ என்னன்னா திடீர்னு உடம்பு தெரியாம ஒன்னும் தெரியாம எங்க டீம்ல சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, நான் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும், டோர்னமெண்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி சொல்லுவாரா. சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ள யோசிச்சு பாப்பாரு, எதுக்குடா அப்படின்னா நம்ம சாகவே நினைச்சிட்டு தாங்க அப்படி யோசிப்பாரு.
யோசிப்பாரு. ஏன்னா நம்ம சாகை இதுக்கு முன்னாடி உள்ள உலகத்துல எஸ்ராங் கண்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அத்லட்டா தான் இருப்பாங்க. அதை நினைச்சிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இப்பவும் அவ அத்லட்டா தான் இருப்பா, அவளை நான் டோர்னமெண்ட்ல போய் பார்க்க போறேன் அப்படின்னு அவர் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா. அதை கேட்டுட்டு கடுப்பாயி அங்க இருக்க ஒருத்தன், பாரா நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவானா. அப்ப அந்த கேப்டன் தடுத்து நிப்பாட்டிடுவான். டே நில்றா, நான் பாத்துக்கிறேன், நீ நில்லு அப்படின்னு நிப்பாட்டிட்டு அந்த கேப்டன் பேச ஆரம்பிப்பான் பாருங்க. சரி நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு நோஞ்சா மாதிரி, அவன் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் பாரு, அவன் கூட ஓடி நீ ஜெயிச்சிரு, நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவானா. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, ஓ அவ்வளவுதானே ஓடிட்டா போச்சு அப்படி சொல்லுவானா. அதுக்கு அங்குள்ள ஒருத்தன ஒரு மாதிரி சிரிச்சுட்டே மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், பாடுறா இவனை, இங்க இருக்கிறதுலயே அவன் தான் வேகமா ஓடுவான், அவனை நாங்க சும்மா நோஞ்சான் ஓட மாட்டான்னு போய் சொல்றோம், அதை நம்பிட்டு ஓட ரெடி ஆறான் பாரு, செம பல்பு வாங்க போறான் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பார்த்து பயந்து அந்த பிடி வைத்தியாரு ஸ்டாஃப் ரூம்ல சேர்ல உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த டீச்சர் வந்து கேட்பாங்க நம்ம பிடி வைத்தியாட்ட, சார் நீங்க அப்படியே பதட்டமா இருந்தீங்களே இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு இருப்பாங்களா. பரவாயில்ல டீச்சர் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரமா வந்து நின்று இருப்பாப்ல. அந்த பிடி வைத்தியார் ஜன்னல பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா ஓடிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி இன்னொரு பிடி வைத்தியார் நின்று இருப்பாரா. அவர்கிட்ட கேட்பாரு, என்னடா இது டே கட்டதுற, இந்த ட்ராக் உன்னோட இன்சார்ஜ் தான்டா, அவன் ஏன்டா அங்க ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அந்த பிடி வைத்தியாரோ, சார் இவன் தான் சார் அந்த புது ஸ்டூடெண்ட் சங்ஜின் வு, இவன் அந்த டீம்ல சேரணும்னு வந்து கேட்டானா, அவனுங்க நீ ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சாதான் சேர்த்துப்போ அப்படி சொன்னானுங்க. இவன் அதுக்காக ஓடுறான் பாருங்க, மத்தவங்க எல்லாம் திணறானுங்க, இவன் 20வது லேபை தாண்டி ஓடிட்டு இருக்கான், இவனோட ஸ்டாமினா எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த பிடி வாத்தியாரோ, அப்படியா நானும் தேவையெல்லாம் பயந்துட்ட போல இருக்கையா, இப்படிதான்டா அசிங்கப்படுற வாழ்க்கையில எல்லாம் என்னோட மன பிராந்தி அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் சாக்காம பாருங்க மூஞ்சிலாம் கோணல் மணலாம் ஆகும். என்னடா இது ஆட கொய்யாகோ அப்படி சொல்லிட்டு பாப்பான் பாருங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஓடுவான் பாருங்க, பின்னாடி அவனோட ஷேடோ பவர் பயங்கரமா இருக்குமா, அதை பார்த்து மிரண்டுருவான். என்னடா இது நான் ஏதாவது கற்பனை நினைச்சேன், இவ்வளவு பயங்கரமா இருக்குது, என்னடா நடக்குது இங்க அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பானா. அப்ப டக்குன்னு நம்ம பெரும் அந்த ஜன்னல் கிட்ட வந்து நிப்பான் பாருங்க பிரம்மாண்டமா. அதை பார்த்துட்டு மிரண்டு போய் நின்னுட்டு இருப்பான். அப்போ பெரும் சும்மா இல்லாம அப்படி கத்துவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அட போகடா கொய்யாகோ அப்படி சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவான். அங்க பக்கத்துல இருக்க பிடி வைத்தியாருக்கு ஒண்ணுமே புரியாது. சார் என்ன சார் ஆச்சு, நல்லா தானே சார் இருக்கீங்க, என்ன சார் மயங்கி விழுந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம தலைவன் இக்ரிஸை காட்டுவாங்க பாருங்க. இக்ரிஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ கமெண்ட்ல ரெட் கார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம தலைவன் இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க பெருகிட்ட, டேய் நான் உன்னை கையக்கால வச்சுட்டு சும்மா இருக்கதான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம இக்ரிஸ் சொல்றோன்னு. அதுக்கு பெரு சொல்லுவான் பாருங்க, பாவா அவன் டம்மி பாவா, நான் அதான் சொன்னல நம்மள அவனால பார்க்க முடியுதுன்னு, அதான் சும்மா விளாண்டு காட்டினேன் அப்படின்னு பேரு அந்த செவுத்து மேல உட்காந்துட்டு இக்ரிஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான் பாருங்க. இக்ரிஸ் அங்க கெத்தா நின்னுட்டு இருப்பான், வேற லெவல்ல இருக்கும் இந்த ஃப்ரேமே. இக்ரிஸ் பெருவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. யாருக்கெல்லாம் இக்ரிஸ் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க அமுக்க போறது அந்த ஒரு பட்டன் தான், ஆனா அதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணுமோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலியில இருந்து என்னோட வீடியோ பிடிச்சி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள நான் இங்க மென்ஷன் பண்றேன். முதல்ல விஸ்வா 157 அவரு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு, அவருக்கு ரொம்பவே நன்றி. அடுத்ததா ஏஜிஎம் டிராவலர் அவரு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு, அவருக்குமே ரொம்பவே நன்றி. நீங்க இப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால தான் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் எஃபர்ட் போட்டு பண்றேன். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இப்ப மென்ஷன் பண்றேன். நிதிஷ் எம், அஸ்வின் 2007, மகேந்திரன், அஸ்வின், சுகுமாரன், உமா, IND கிரிமினல் கேமர் 1140, வித்தீஷ் குமார், இளங்கோ, ஃபைட்டிங் யூனிவர்ஸ், அகிலேஷ் எம், சமீர், மீனா, ஸ்ரீனிவாச ஐயப்பன், கபிகிரி, AT எடிட்ஸ் 3096, கவிதா ஆர், பில்லா பிலால், சந்தோஷ் ஜி, சஜித் சம்சுதீன், அஜித் குமார். நீங்களாம் எனக்கு தொடர்ந்து உங்க அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதனாலதான் நான் டெய்லி வீடியோ போட முடியுது. எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் எஃபர்ட் போட்டு எப்படியாச்சும் வீடியோ போட்டுறேன். உங்களோட அன்புக்கு ரொம்பவே நன்றி. நான் இதுல நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன், அவங்களாம் கோச்சுக்கிடாம கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களை மென்ஷன் பண்றேன்.